வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ராக்கோலியை நல்லா பெரிய பீசஸாக கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டு நம்ம கொதிக்க விட போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம காலிஃப்ளவர் எப்படி கொதிக்க விட்டு எடுப்போமோ அது மாதிரி தான் இதுவும் பண்ண போகிறோம். ஏன்னா இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா புழு அதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம இதையும் அந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி அந்த லிக்யூடில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே போட்ட ப்ராக்கோலி அடுப்பில் வச்சாச்சு. இது ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்கோலி கொதிச்சிருச்சு. இதை எடுத்து வடிகட்டி வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. கடாய் சூடாயிடுச்சு. அடுத்தது ஆயில் விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இதில் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு இது மூணும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். அடுத்தது வெங்காயமும் கருவேப்பிலை தலையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா வணக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வணங்கணும். இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ப்ராக்கோலி வேக வைக்கும் போதே நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கோம். அதனால் நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. காரமும் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஆல்ரெடி நான் அரைச்சி வச்ச பிரியாணி மசால் ஆட் பண்ணிக்கிறேன். இது பிரியாணிக்குன்னு தனியாக நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணிக்கு அதோட டீட்டெயில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதனால் நான் இதில் டீப்பாக சொல்லலை. நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பவுடரும் நான் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நல்லா பச்சை வாசம், இதோட பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வணக்கிடலாம். அடுத்தது ஹாஃப் பாயில் ஆகி இருக்கிற ப்ராக்கோலி நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட நான் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸில் நம்ம இதை செஞ்சிடலாங்க. ஈஸியான குயிக் ப்ராக்கோலி பிரியாணி நம்ம ரெடி பண்ணிடலாம்.
இப்போது இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். புளிப்பு இல்லாத தயிருங்க. இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஆல்ரெடி சாப்பாடு வந்து வேக வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் இதிலேயே கூட நீங்கள் ரைஸ் வந்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ப்ராக்கோலி வந்து ஹாஃப் பாயிலுக்கு கம்மியாக பாயில் பண்ணியிருந்தால் போதும். ரைஸ் வேக வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழஞ்சிடும். அதனால் ஹாஃப் பாயிலுக்கும் கம்மியாகவே பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூளுக்குள்ளே போட்டு கொதி வரக்கு முன்னாடியே ப்ராக்கோலி வந்து எடுத்துருங்க. இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளோட ப்ராக்கோலி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் பச்சை வாசங்கள்லாம் போயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம சாப்பாடை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சாப்பாடு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிடலாம். நான் வந்து நார்மல் ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாங்க. நான் வந்து இன்றைக்கி நார்மல் ரைஸ்லேயே பண்ணுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாவ், ஸ்மெல் நல்லாயிருக்கு. ப்ராக்கோலி வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சே வேக விடலாம். இவ்வளோதாங்க, நம்ம ப்ராக்கோலி பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.